படிக்கிற புள்ள இப்படியா பண்றது? ஸ்கூலுக்கு போகல, நான் லீவ் விட்டேன். ஏன் ஸ்கூலுக்கு போகாம லீவ் விட்ட? அப்பதான் வயசுக்கு வந்துருச்சு. அப்பதான் இப்பதான் வயசுக்கு வந்தாங்களா? படிக்கிற புள்ள இப்படி பேசலாமா தம்பி? சடங்கு சுத்திட்டு இருக்காங்க, அதனால நான் லீவ் போட்டேன். நீ என்னைக்கு ஸ்கூல் வந்திருக்க? உன் பேரவே நான் பார்த்தது இல்லையா நோட்ல? தம்பி ஏறுங்க வாங்க. கொரோனா நேரத்துல லீவ் விட்டாங்கும் போது இப்படி சுத்திக்கிட்டு தெரியுறீங்க. இன்னவரே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறீங்க. படிக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன தம்பி அப்படி சொல்ற? யாரும் உன்னை படிக்க விட மாட்டேங்கிறாங்க? வீட்டு பாடம் வீட்டுல போய் வீட்டு பாடம் வீட்டுல போய் தான் செய்யணும். நீ ஸ்கூல்ல எல்லாம் செய்யக்கூடாது. நீ வீட்டுல போய் தான் செய்யணும் வீட்டு பாடம். வீட்டுல செய்யலாமா? வீட்டுல செய்யலாம். வீட்டு பாடத்தை அப்புறம் வீட்டுல செய்யாம அப்புறம் இங்க செய்யறது எப்ப செய்யலாம்? வீட்டு பாடம் கேட்கிற மாதிரியே இல்லையே தம்பி நீங்க. வீட்டு பாடத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீட்டுலதான் நீ பாடம் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன் படிக்க விட மாட்டேங்கிறாங்க? அப்பா என்ன அவ்வளவுக்கு காரணம்? அப்பா அம்மா தான் நல்ல சிரமப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அப்பா அப்படி சொல்லலாமா நீனு? வீட்டுல நான் போய் டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்தா அதை ஒழுங்கா பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணா அவன் வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அப்பாவுக்கு 1000 வேலை இருக்கும். ஆபீஸ்லயும் வேலை இருக்கும், வீட்லயும் வேலை இருக்கும். அதனால எல்லா வேலையும் அப்பா ஒரு ஆள் தானே பார்க்கணும். அவர் பாக்குற பத்தி தப்பு இல்ல, நீ பாக்குறியா வேலை? ஐயோ நான் படிக்கலாம்னா லைட் அமர்த்தி போடுறாங்க. அட நீ லேட்டா உட்காந்துருப்பா, 12 மணி வரையும் உட்காந்து படிச்சா அப்புறம் அப்பா அம்மா எப்படி தூங்காம இருப்பாங்களா? காலையில அம்மாவுக்கு வேலை இருக்குல்ல, அப்பாவுக்கு வேலை இருக்கா? இல்ல டீச்சர், நீங்க சொல்றதே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. என்ன நீ சொல்ற? லைட் அமர்த்தி இருக்காங்க, என்னை படுறான்னு அடிக்கிறாங்க. நீ 6 மணிக்கே படிச்சிட வேண்டியதானே? 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க, 6 மணிக்கே படிச்சிட வேண்டியதானே? அப்படி இல்ல, ரொம்ப நேரம் படிச்சாதான் எனக்கு மனப்பாடம் ஆகும்னு நான் படிக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு என்னை கழுத்துல மிதிக்கிறான், போட்டு தூங்கு, எனக்கு வேலை தூங்க முடியாது. என்ன தூங்க வச்சுட்டு என்ன வேலை அன்னைக்கெல்லாம் அடியில கட்டில படுக்கப்பட்டாங்க. அப்புறம் நீ மேல படுத்திருந்தா உனக்கு தொந்தரவா இருக்கும் தான் கட்டில கீழே இடம் புழக்கமா படுக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தொந்தரவா இருக்கும்ல, அவனுக்கு தொந்தரவா இருக்கும்ல, நீ அடியில போட்டாங்க. அடியில விடுறாங்களா? பாவ டீச்சர் எங்க அம்மா. ஏன் அடிக்கிறாரு அப்பா? ஐயோ நீ அப்பாட்ட சொல்லணும்ல, அப்பா இனிமே அம்மாவை அடிக்காதீங்க, பெரிய ஆகி நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லணுமா? அவன் அடிக்கிறானே கொஞ்சம் அடியா. ஐயோ அம்மா ரொம்ப சிரமப்படுறாங்களா? இருட்டுக்குள்ள சத்தம் மட்டும் கேட்குது. எங்க அம்மா பாவா என்ன அடி அடிக்கிறா தெரியுமா? அதெல்லாம் நீ பார்க்க கூடாதா தம்பி? பார்க்க கூடாதுன்னா என்ன மெயின் கம்மி அடிக்கிறாங்க வீட்டுல. அவங்க எப்படி பார்த்துட்டு அவங்க பெரிய மனுஷத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். சொல்லிட்டு வர்றது என்ன பாப்பா? தலை சொன்னா தலையில எந்த ஸ்கூலுக்கு வரலாமா? என்னங்க பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? ஆமா நல்லா இருக்கீங்களா? என்ன பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? அவசரத்துல பிள்ளை வாட்டர் தானே வரட்டு வந்தேன். அம்மா தூக்கிட்டு வராங்க. நீங்க என்ன புள்ள வளர்த்துருக்கீங்க? படிக்க விட மாட்டேங்கிறீங்க, இப்படி இப்படி இன்சப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்படி கேன தூக்கிட்டு வந்தா இதை தண்ணியை குடிப்பானா அவன் படிப்பானா தம்பி? படிப்புல பிளி. என்ன படிப்புல பிளியா? புளி சொல்லுங்க. குடும்பமே இப்படி தாறுமாறா இருந்துச்சுன்னா எப்படியா குடும்பம் வழங்க? இல்ல சாப்பிடாம இருந்தா காலையில ஏத்திட்டு வர்றேன். பிள்ளையாது பிள்ளையார் மாதிரி இருக்கு. இது எப்படியா? அப்பா நீங்க சாப்பிடுறதே இல்லையா? பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுப்பீங்களா? டீச்சர் கேட்டா கேளுங்க, சொல்றதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசணும் சரியா? டீச்சர் எடுத்து பேசக்கூடாது, நல்லா படிக்கணும்னு சொல்லலாம். இங்க இருங்க, நைட்டு 7 மணிக்கெல்லாம் நீங்க லைட் ஆஃப் பண்ணாதீங்க. அவன் ஹோம்ஒர்க் பண்ணணுமா? நீ முதல்ல மரியாதை கொடுறாங்க. ஐயோ ஐயோ அந்த வேலைக்கு எப்படி நிரூபிச்சிட்டாரா? ஐயோ உங்க குடும்பத்தை பத்தி தெரியாம உன்னை ஸ்கூல்ல சேர்த்தது மரியாதை. ஐயோ ஒரு தடவை மரியாதை கொடுக்கறதுக்கு வேட்டியா வச்சிருக்கா, அடுத்த மரியாதை வேட்டினா டவுசர் வைப்பா. ஐயா பெரியவரே நீங்க முதல்ல வேட்டியை கட்டுங்க. என்ன எப்படி இருக்கீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்பாவுக்கு பெரிய விலை மரியாதைக்கு சொன்னேன் நம்பி. ஆமா ஆமா டீச்சர் சொல்றவங்க கேட்கணும். அவ என்ன கேட்டாலும் காண்டான்னு பதில். டீச்சர் என்ன கேட்டாலும் சரி பட்டுன்னு பதில் சொல்லணும். டீச்சர் ஒரு கேள்வி இருக்கு, நான் என்ன கேட்டா நீ பட்டுன்னு சொல்லிருவியா? 4 எத்தனை? பட்டு என்ன பட்டா? ஏ
எது கேட்டாலும் பட்டார்னு பதில் சொல்லணும். 2 2 எத்தனை? பட்டார். ஐயோ. அப்பந்தான் சொன்னேன். அட போடா லூசு. யோ, என்னமோ கெட்ட வைப்பதால திட்ட வந்தாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நீ நல்லா படிக்கணும்னு இப்ப அப்பா சொன்னாருப்பா. என்ன நீ புரிஞ்சுக்கிற? 5 5 எத்தனை? நான் மரியாதை ஏய், பெரிய டீச்சருக்கு மரியாதை இருக்கணும். கொடுக்குறேன். அதாவது மாதா இது பிஸ்தா ஐயோ, மாதா பிஸ்தாவா? மாதா பிதா குருங்க. முதல்ல எங்க அப்பனுக்கு பாடம் தருது. பாதாம இருக்காங்க. மாத்தாங்க அம்மாங்க. ஐயோ, நான் ஸ்கூலுக்கு பாடம் நடத்துறதா உங்களுக்கு நான் பாடம் நடத்துறதாயா? என்ன அப்படி பண்ண? ஐயோ, எங்க குடும்பமே வீட்டா இருக்காங்க. நீ எதை எதை மறப்ப? இவங்க குடும்பத்துல நான் படிச்சு நான் பாலா போறேன். உங்க அப்பா படிச்ச உடனே என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு? நீ வேலை பார்க்கணும். என்ன? ஐயோ, அப்பயே புத்தி இப்படி இருக்கு. நான் தான் படிக்கல. ஆ, நீ மட்டும் நல்லா படிச்சேனா ஆ. உன்னை வந்து டாக்டருக்கு படுக்க வைக்கிறேன். என்ன டாக்டர் கிட்ட இன்ஜினியருக்கு படுக்க வைக்கிறேன். டாக்டர் படுக்க வைக்கணுமா? எனக்கு காய்ச்சல் வந்தா தாண்டா இன்ஜினியர் கிட்ட எதுக்கு போய் படிக்க வைக்கிறேன்றீங்க? டீச்சருக்கு மரியாதை கொடு. சரியா? ரொம்ப மரியாதை இருக்கணும். சரியா? பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும். யாரையும் ஏற்றி பேசக்கூடாது. உங்க டீச்சருக்கு ஒரு புத்தகம் கொடு. கூறுகட்ட பாதர், ஏய்யா இப்படி பண்ற? நான் தான் கொடுக்கல. நீ யாரு? சரி விடா, டீச்சருக்கு மூடு இல்லை அவளை. நாளைக்கு கொடு. சரியா? ஐயோ, என்னைய உங்க குடும்பம் இப்படி இருக்கு. முத்தம் கொடுத்ததான் நீங்க வணக்கம் சொல்லுவீங்களா? நல்லா இருப்பியோ? நீங்க எப்ப ஸ்கூல்ல விட்டு போவீங்க? என்ன பாரு, கணக்குல நான் பிள்ளை. பிள்ளை. அதான் கணக்கு கேட்டேனே, நீ புளியவே மாட்டேங்கிறியே. ஆ, பிள்ளையா? பிள்ளை, இங்க வா. நான் கேக்குறதுக்கு பதிலா சொல்லு பிள்ளை. நீ இப்படி தாறுமாற நீ வணக்கம் சொல்லலைனாலும் பரவாயில்ல. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கணுமா? உங்க அம்மா எப்படி டைப்பு? உங்க அம்மா எப்படி டைப்பு? சூப்பர் டைப். என்ன இப்படி வாணி ஓடுது? அம்மா தானே? அதனால தான் ராத்திரி போட்டு அந்த அடி அடிச்சு கத்துது அம்மா பாவம். வயலுக்கு அடிச்சா போய் டீச்சர்கிட்ட சொல்லுன்னு நான் சொன்னேன். நான் அடிச்சா உன்னை இங்க சொல்ல சொன்னேன். ஐயோ, நீங்க ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்கலாம் பரவாயில்ல. நீங்க குடும்பத்தோட காலி பண்ணி போயிட்டீங்கன்னா ஸ்கூல் நல்லா இருக்கும். இது எப்படி படிச்சு பெரிய ஆளாகும்? நீங்க ஒரு கணக்கு பண்ணி கேட்கிறேன். பிள்ளையா? 20 20 எத்தனையா? ஏ சொல்றா, என்னது எண்ணிக்கிட்டு இருக்காப்ல? ஏய் டீச்சர் வரல விடவா? கேட்டதா? ஐயோ, டீச்சர் கிட்ட ஏய் நீ எங்க விட்டு போகுங்க? இங்க வரு. வாத்தியார் ரொம்ப கோவப்படுவாரு, நீ அந்த மாதிரி பேசாத. டீச்சரை பார்த்து அந்த வார்த்தை கேட்கல, வாத்தியார் ரொம்ப கோவப்படுவாப்ல. அவனுக்கு எடுத்ததே நீங்க. நான் என்ன என்ன அப்பா, நான் எங்கேயா எடுத்தேன்? என்னையா பேசிக்கிட்டு கணக்கு தெரியல. ஒழுங்கா படுறா. முடியல உன்னால. விரல விட்டு போடுறா அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஐயோ, நீ மட்டும் சார் ஒழுங்கா படிக்க மாட்டான் போல சார். நீங்க என்ன சார் இப்படி இருக்கீங்க? அப்ப சார் தொட்டில் பழக்கம் சுடுவாரு. ஆஹா, என் வரலையும் பாருங்க, எங்க அப்பா வரலையும் பாருங்க. இது எவ்வளவு நீளம் பாருங்களேன். ஐயோ பொத்து போடுமே. நாங்க எதை வைக்கிறோம்? இங்க இருங்க. வீட்டுல நடக்கிற இங்க சொல்லக்கூடாது. டீச்சர் நீங்களே சொல்லுங்க. என்ன நான் வேலை பார்த்தா தானே வீட்டுல நல்லா இருக்கும். குடும்பம் குடும்பம்? ஆமா, நீங்க வேலை பார்த்தா தான் வீட்டுல நல்லா. ஐயோ, அவன் பாக்குற வேலை டீச்சர் நீங்க சொல்லுங்க. நான் வேலை பார்த்தா தானே வீட்டுல நல்லா இருக்கும். ஐயோ, நீங்க வேலை பார்க்காம இருந்தா வீடே நல்லா இருக்கும். நீங்க வேலையே பார்க்க வேணாம். வேணும்னா ஸ்கூல்ல உங்களுக்கு வாட்ச்மேன் வேலை வேணா நான் போட்டு தரேன். நீங்க வீட்டு பக்கத்து போகாம இருக்கிறது நல்லது. நீங்களே சொல்லுங்க. எங்க அப்பா வேலை பார்க்கலாம், நான் வேலை பார்க்கலாம். நீ பெரிய ஆளானதுக்கு அப்புறம் வேலை வாங்க. பெரிய ஆயிட்டா ஐயோ வாத்தியார், என்ன இப்படி உட்கார்ந்துருக்காப்புல நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே சார்? ஆமா, டீச்சரை போட்டு இந்த பாடு படுத்துறாங்க. பையன் வயசுக்கு வந்துட்டான், அவன் வேலை வாங்குறேங்கிறேன். நான் நீ செலவுப்பட வேணாம், நான் இனிமேல் நான் வேலை பார்க்கறேங்கிறேன். 5 5 எத்தனை? 5 5 10.
நீங்க லூசி இந்த டீச்சரை விட என்ன சேர்த்து இருக்கா ஏ ஏ ஏ, தம்பி இங்க வாடா தம்பி டேய் 5 5 10 தாயா அப்ப என்ன போட மாட்டாங்கற மூதேவி உனக்கே தெரியல 5 5 11 11 வரும் 10 தாடா வரல விடுறா அது